ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நண்டு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு 250 கிராம் நண்டு எடுத்திருக்கேன். அதை இஞ்சி பூண்டு தட்டுற கல்லை வச்சு தட்டிக்கோங்க. காமிக்கிறேன். வச்சு லைட்டாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையானது பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கறிவேப்பிலை. இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு. மிளகு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். இதில் நம்ம வந்து மிளகாலாம் எதுவும் போடுறதில்ல, ஆனால் மிளகு கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. சீரகம், மிளகு, வெங்காயம், இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் குக்கரில் செய்கிறேன். என் குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டு வதக்கி. குழந்தைங்களுக்குலாம் நிறைய இப்போ வந்து சளி பிடிக்கும். ஏன்னா இப்போ பனிக்காலம் மழை காலம் ரெண்டும் மிக்ஸ் ஆகி வருது. இந்த நண்டு சூப்பு வச்சு கொடுங்க, சீக்கிரம் சளி சரியாகும். நல்லா வதக்கட்டும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மல்லித்தலையும் கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டீம் அடங்கிடுச்சு. வாங்க எப்படி இருக்கு பார்ப்போம். செம்ம வாசனை. அவங்க சர்வ் பண்ணிடலாம். நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும். சாதம் இல்லாமல் தனியாக பவுலில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.
பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.